இங்க 2 ஷீட் இருக்கு. ஓகே. ஷீட் 1 வந்து ப்ராடக்ட் மாஸ்டர்ன்னு இருக்கு. அடுத்தது ஆர்டர் மாஸ்டர்ன்னு 2வது ஷீட் இருக்கு. இந்த ப்ராடக்ட் மாஸ்டர்ல ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த ப்ராடக்ட் மாஸ்டர் இங்க லெஃப்ட்ல இருக்கு. ரைட் சைடுல ஆர்டர் மாஸ்டர் இருக்கு. இதுல பிரைஸ்ன்ற டீடைல VLOOKUP மற்றும் XLOOKUP பயன்படுத்தி பண்ணோம். அது எப்படி பண்ணணும்ன்றது வேகமா பண்ணி காமிக்கிறேன். VLOOKUP ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல லுக்கப் வேல்யூ எடுத்துட்டு டேபிள் அரே இதை செலக்ட் பண்ணிட்டு (4), (FA), LSC போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 45 சொல்லி வந்துருச்சு. P-002க்கு ப்ரைஸ் இங்கே 45 இருக்கு, அப்படி வந்துருச்சு. அடுத்து XLOOKUP போடலாமா? இதோட ஃபார்முலா, வாட் இஸ் தி ஃபார்முலா இன் காலம் எம் இருக்குல்லையா, அது ஃபார்முலா பாருங்க. நம்ம VLOOKUP போட்டு அப்படி வந்திருக்கு. இங்கே XLOOKUP போடுறோம். XLOOKUP இந்த லுக்கப் வேல்யூ சேம் டேபிள் அரே. பட் XLOOKUPல வந்து என்ன பண்ணணும், டேபிள் அரே கொடுக்கக்கூடாது இல்லையா. என்ன கேட்குதுன்னு பார்த்துட்டு கவனமாக பண்ணணும். லுக்கப் வேலையை கொடுத்தாச்சு. அடுத்து லுக்கப் அரேன்றிருக்கு, இதை செலக்ட் பண்ணணும். இதான் லுக்கப் அரே. இதில் இருக்கலாம் இந்த ஏரியாக்குள்ள லுக்கப் வேல்யூ இருக்குன்னு சொல்லணும். அடுத்தது கமாவை கொடுத்துட்டு ரிட்டர்ன் அரேன்னா என்னது, நமக்கு எந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும், ப்ரைஸ் தான் நமக்கு வரணும் இல்லையா, அதுதான். க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த 2 ஃபார்முலாவையும் வந்து இப்போ என்ட்ரி பண்ணோம். இப்போ இதில் பாருங்க, டேபிள் அரே B3F4 அப்படின்னு இருக்கு. ஓகே. VLOOKUPல டேபிள் அரே. அதே மாதிரி இங்கே பாருங்க என்ன இருக்கு, இதில் லுக்கப் அரே B3B4 அப்படின்னு இருக்கு. அப்புறம் வந்து ரிட்டர்ன் அரே E3E4 இருக்கு. ஜஸ்ட் இங்க பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, 2 அரே செலக்ட் ஆகுது. XLOOKUP மட்டும். இது லுக்கப் அரே. லுக்கப் அரேனா லுக்கப் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஐட்டம், லுக்கப் வேல்யூ இருக்கக்கூடிய ஐட்டம். ரிட்டர்ன் அரேனா நமக்கு எந்த ஆன்சர் வரணும், இந்த இடத்துல என்ன வேணும், ப்ரைஸ் தான் இல்லையா. ஸோ ப்ரைஸ்னா அந்த அரே மட்டும் செலக்ட் பண்றோம். ஆனால் VLOOKUPல போயிட்டு என்ன பண்றோம், இந்த மாதிரி ஃபுல்லா டேபிள் அரே செலக்ட் பண்ணிட்டு அதில் எந்த பொசிஷன்ல லுக்கப் ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்து எந்த பொசிஷன்ல நமக்கு ப்ரைஸ் இருக்குன்றத 4th காலம்ல என்ட்ரி பண்ணோம். ஸோ இது வந்து ஒரே ஷீட்ல என்ட்ரி பண்ணும்போது இந்த ஃபார்முலா இந்த மாதிரி இருக்கு பார்த்துங்க. அடுத்து ஆர்டர் மாஸ்டர்ன்ற ஷீட்ல போயிட்டு இங்க நமக்கு ப்ரைஸ் வேணும், ஆனால் ப்ராடக்ட் மாஸ்டர்ல தான் ப்ரைஸ் இருக்கு. ஓகே. ப்ரைஸ்ன்றது இங்கே தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் மாஸ்டர்ல போயிட்டு ஈக்குவல் டு VLOOKUP. இதுதான் லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூன்ற சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ் தான். ஓகே. கமா போட்டு என்ன பண்ணும், அந்த டேபிள் அரே இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அடுத்தது டார்க்கா தெரியுதுல, VLOOKUPல லுக்கப் வேல்யூ சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கமா கொடுத்தோன்னா டேபிள் அரே ஜம்ப் ஆச்சு. ஸோ இப்போ ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட்ல போயிட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே பாருங்க, ஃபார்முலாக்கு அப்புறம் கமாக்கு அப்புறம் ப்ராடக்ட் மாஸ்டர்ன்றது என்ன ஆகுது, ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ள வந்திருக்கு. அந்த சிங்கிள் கோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்திருக்கு. மீனிங் ப்ராடக்ட் மாஸ்டர்ன்ற ஷீட், அந்த ஷீட்டோட நேம் அப்படியே இங்க வந்திருக்கும். இப்போ இதுல போய் அந்த டேபிள் அப்படியே ஃபுல்லா செலக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். அந்த டேபிள் அரே வந்து என்ன வந்திருக்கு, B3 to F4. கரெக்டா அந்த B3 to F4 வந்திருக்கு. ஓகே. ஆனா எந்த ஷீட்லன்றது இதில் வந்து புதுசா ஒரு டேட்டா ஒரு ஆட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணும், கமான்றதை டைப் பண்ணியாச்சுன்னா இங்க அப்படியே வந்துடும். இதுல நீங்க ஃபார்முலா பார்லாம் எதுவுமே கிளிக்கே பண்ணாதீங்க, பண்ணாமலே டைப் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது இதில் போய் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எங்க இருக்கு, 4th காலத்துல இருக்கு. அப்போ காலம் 4 அப்படின்றது பாருங்க, இங்க நமக்கு டூல் டிப்பும் வந்துட்டே இருக்கு. டேபிள் அரே, அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது, (4), (FA), LSC அந்த இது கொடுத்தாச்சு. ஓகே. இப்போ முடிச்சுட்டு என்டர் அடிச்சாச்சுன்னா ஜஸ்ட் இப்போ வந்துடும். என்டர் அடிச்ச உடனே நமக்கு அந்த ஆர்டர் மாஸ்டர் ஷீட்ல போய் ஜம்ப் ஆகி இந்த 45 ஆன்சர் வந்துச்சு. இதோட வேல்யூ வந்து அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இங்க ஒரு அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன ஃபார்முலான்ற இங்க டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஃபார்முலா டெக்ஸ்ட் இன் F7 என்னன்னு போட்டு. ஸோ இதில் பாருங்க, இப்போ நான் வந்து இந்த ஜஸ்ட் இதில் உண்டான இதை காப்பி பண்ணிட்டு இந்த இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல அதாவது ஸ்னிப்பிங் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஷீட் 2ல உள்ள ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலா வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ சேம் ஷீட்ல நம்ம VLOOKUP ஒர்க் பண்ணோம்னா இது பாருங்க, B3 to BF4ன்றது அப்படியே எந்த ஷீட் ரெஃபரன்ஸே இல்லாமல் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் ரெஃபரன்ஸோட வரும். ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட்ல B3F4 அப்படின்ட்டு வரும். இதுதான் இந்த டிஃபரன்ஸ். ஓகே.